ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி ரீடிங் மார்னிங்லேருந்தே நிறைய விஷயம், ரீடிங்னு இல்லை, நார்மலி சில விஷயம் கூட நிறைய விஷயங்கள் தடையாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கும் சில தடைகள் வந்துட்டுருக்கு. உங்களுடைய எனர்ஜிலும் சில பேருக்கு நிறைய பிளாக்கேஜ், நிறைய விஷயங்கள் தடை ஆகிட்டு, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக படலை, ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பண்ணுற ஒர்க்கில் எல்லாமே அவர் அண்ட் சவுண்ட் கேட்டிருக்கோம். ஸோ நான் எனக்கு இன்ஸ்டாவில் பண்ணது கூட அந்த மாதிரி ஒரு ஜெலசி எனர்ஜி சுற்றிக்கிட்டு இருக்குது. அது என்ன மாதிரியான எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாவில் நான் பண்ணியிருக்கேன். அந்த ரீடிங் நான் பண்ணுறதுக்கு கூட நிறைய எனக்கு தடை வந்துகிட்டே இருந்தது. ஸ்டாப் ஆகிடுச்சு. திரும்ப அப்லோட் பண்ணுறேன், திரும்ப ஸ்டாப் ஆகுது. அப்லோட் பண்ணுறதுலேயும் வீடியோ எடுக்கிறதுலேயும் நிறைய தொல்லை வந்துச்சு. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த வீடியோ கரெக்டாக வரலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்படியே நான் விட்டுட்டேன், நான் எதுவும் பண்ணலை. இப்போ நான் உங்களுக்கு ரீடிங் இப்போ யூடியூப்பில் எடுக்கணும்னு சொல்லி உட்காடுறேன். அப்போவும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. என்ன மாதிரியான எனர்ஜிஸ் உங்களை பிளாக் பண்ணிகிட்ருக்கு பார்க்கலாமா? இது ஒரு விஷயம் உங்களுக்கு இம்சை பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன மாதிரியான எனர்ஜிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு கலெக்டிவ்? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பிளாக் ஆகிட்டுருக்கு, தடை வந்துட்டுருக்கு, உங்களை தொல்லை பண்ணிகிட்ருக்கு? மை பியூட்டிஃபுல் கலெக்டிவ்ஸ். பண விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப், ஒரு நியூ சாப்டர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தொடங்குறதா இருந்துச்சுன்னா அதுக்காக சில விஷயங்களில் உங்களுக்கு தடை வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு ஹார்டான சில டைம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் பிளாக்கேஜஸ் சில விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. உங்களுக்காக காட், உங்களுடைய ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களுக்காக எல்லா விஷயத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களை. நிறைய பாஸ்ட் எனர்ஜிஸ், நிறைய ஒரு டாக்ஸிக்கான எனர்ஜிஸ், நிறைய சில ஜெலசி, டிசப்ஷன் எல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிகமாக நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மணி விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றா சேர்ந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கு. எஸ், கன்ஃபர்மேஷன் ஒன்றா சேர்ந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து வெளியில் வருவீங்க. நீங்கள் இதில் ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கிறீங்க. என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க. மனசை அமைதியாக காமாக வச்சுக்கணும். அதுதான் இது உங்களுடைய டாஸ்க். அதில் நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க. பொறுமை உங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட உங்களுடைய பொறுமை, கான்ஃபிடென்ட் இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நிறைய விஷயங்களில் டென்ஷனான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. சில பேர் உங்களை நீங்கள் டவுட் பண்ணணும். உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்கள் மேலே இருக்க உங்கள் கான்ஃபிடென்ட்டே நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃப்ளிக்கர் ஆகுது. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? கரெக்டான பாதையில் தான் நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் இவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் கரெக்டாக அந்த மாதிரி சில பேர் உங்களை நீங்களே டவுட் பண்ணுறதுக்காக நிறைய வார்த்தை விடலாம், பேசலாம், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் உங்கள் மேலே உங்களுக்கு அதிகமான கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே, நான் எடுத்துக்கிறேன் அந்த கோடை. நீங்கள் ஒரு பிளாக்கேஜான ஒரு சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் மாட்டாமல் நீங்கள் வெளியில்
வர்றதுக்காக உங்களால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் சைடில் இருந்து கான்ஃபிடென்ட்டோட. இது வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கல. இது டெட் கார்டாக எடுத்துக்கலாம். இங்கேயும் டெட் கார்டு வந்துட்டு மேலே அப்படியே இருக்கு. நான் இந்த கார்ட்ஸ் எடுத்து வைக்கும்போது தானாக வந்து விழுந்தது அந்த டெட் கார்ட். ஸோ நான் அதை அப்படியே வச்சுருந்தேன் நான். ஸோ இப்போ தான் இது ரெண்டுமே டெட் கார்ட். நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அதிகமான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணலை, உங்கள் கூட சேர்ந்து கடவுள் உங்களுக்காக எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், ஆப்ஸ்டக்கிள்ஸ், என்ன விதமான பல பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி போட்டாலுமே நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு மேஜிக்கல், ஒரு கான்ஃபிடென்ட்டான திங்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. எந்த விதமான சிச்சுவேஷன் இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களோட ஷேடோ ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணியாச்சு. உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் விஷயமாக இருந்தாலும், மன அமைதியாக இருந்தாலும், நீங்கள் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு அமைதி, ரெஸ்ட், மைண்டுக்கும் ரெஸ்ட்டு கொடுங்க, உங்கள் பாடிக்கும் ரெஸ்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாம் ஒரு சரியாயிடும். சடன் சரியாயிடும். ஓகே, எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த கார்டு வேணான்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களில் வந்து உங்களை டெம்ப்ட் பண்ணுற மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் வந்து நீங்கள் கோவப்படணும், உங்கள் கோவத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த இது மறந்து வேறு விதமான ஒரு மைண்ட் செட்க்கு போகணும், மாறி போகணும்னு பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்காது. ஆரன் சவுண்ட் கன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் செட்டில் 1010 பார்க்குறவங்களா இருக்கலாம், 999 பார்க்குறவங்களா இருக்கலாம், 444, 777, 222, 1111 பார்க்குறவங்களா இருக்கலாம். எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறீங்க. இது ஒரு புதுசாக ஏதோ ஒரு எனர்ஜி வந்துட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் டவுன் ஆகணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. கேர்ஃபுல். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ். சில பேர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக தான் வந்தேன். சில பேர் வந்து ஒரு அழுகினா ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள் அழுகிச்சுன்னா வர அந்த ஸ்மெல், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் உங்களுக்கு சடனாக வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்குன்னா உங்களை சுற்றி ஏதோ ஒரு பேட் எனர்ஜி சுற்றிகிட்டே இருக்குது. வீட்டை க்ளீன் பண்ணுங்கள். சாம்பிராணி வீட்டில் போடுங்க. உங்களை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க. கடவுள் ப்ரே பண்ணுங்கள். எந்த மாதிரி எனர்ஜி இருந்தாலும் உங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாச்சும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அட்டாச் ஆகிறதுக்கு தான் சில விஷயங்கள் ட்ரை பண்ணுற மாதிரியும் இருக்குது சில பேருக்கு. இது எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. கண்டிப்பாக கடவுள் உங்களை எல்லா விதத்திலும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி எனர்ஜி இருந்தாலும் அது உங்களை டச் பண்ண முடியாது. இருந்தாலும் சில ப்ரொடெக்ஷன்ஸ் நீங்களும் எடுத்துக்கோங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரீடிங்ஸ் ரெசனேட் ஆச்சா இல்லையான்றது. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.